எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 ஆண்டு பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கடைசி மாதம் பங்குனி மாதம் தான். அதாவது சூரியன் மீனத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்திற்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சூரியனோட சனி, ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் சூரியனோட சேர்த்து மொத்தம் 5 கிரகம் மீனத்துல இந்த பங்குனி மாதத்துல சஞ்சரிக்க போறாங்க. அதாவது இந்த பங்குனி மாதத்துல 2வது புல சனியும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள மீனத்துக்குள்ள வந்துருவார். ஸோ இத்தகைய சேர்க்கை 5 கிரக சேர்க்கைகள் பங்குனி மாதத்துல நிகழுது. சரிங்களா? இது மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு எத்தகைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்கும், சாதகமா இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகம் இல்லாத தன்மைகளை கொடுக்கும் சொல்லிட்டு இரண்டையும் சேர்த்து பார்க்கலாம். மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துல மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 அட்சர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றிய முதல் பகுதியில ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதாவது என்ன நடக்குதோ நடக்கலையோ நம்மளால முடியும்டா, ஓடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தை கொடுப்பார் இந்த செவ்வாய். சரிங்களா? எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பார் இந்த செவ்வாய். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா தைரிய காரகன். சரிங்களா? வேகமாக எடுக்கின்ற முடிவுகள் எல்லாமே செவ்வாய் தான். கொஞ்சம் போல்டா தைரியமா இறங்கி ஒரு காரியத்தை செயலாற்றி ஜெயிக்கிறது எல்லாமே செவ்வாய் தான். சரிங்களா? அப்போ எவ்வளவு தடைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம், வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு, நம்ம வாழ்க்கையில பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த பிரச்சனையை தாண்டி அதன் பிறகு முன்னேறி போகின்ற தன்மையை செவ்வாய் கொடுப்பார். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க. சரிங்களா? சோம்பல்தனம் கொஞ்சம் குறையும் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு 7ஆம் அதிபதி 12 மறைந்து விரயஸ்தானத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு என்னன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், கடல் கடந்து மற்றொரு நாட்டுக்கு போய் அங்க வேலைக்காக முயற்சி பண்றது, அங்க நல்ல ஒரு வேலை நிக்கிறது, அதே மாதிரி அங்க ஒரு தொழில் செஞ்சு பழச்சிக்கிறது. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல அதுவும் அந்த மீனம் அப்படின்றது கடலை குறிக்கின்ற ராசி, நீர் ராசி. அந்த இடத்துல 5 கிரக சேர்க்கைகள் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்த தூர தேசங்கள் போயிட்டு அங்க பிழக்க வைக்கும். சரிங்களா? அப்போ அது சார்ந்த விஷயத்துக்காக நீங்க தற்போது முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு தொழில் எப்படியாச்சும் ஆரம்பிச்சிருவீங்க இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதே மாதிரி வேலையை விட தொழில் மீது, பிஸ்னஸ் மீது, வியாபாரத்தின் மீது மோகம் அதிகரிக்கும். சரிங்களா? ஒரு வேலையை விட்டுட்டு நம்ம ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? கொஞ்சம் சீக்கிரமா பணம் எப்படி சம்பாதிக்கிறது, சீக்கிரமா எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வருது. ஸோ இத்தகைய எண்ணங்கள் மனசுல அதிகமாக ஓடும் மிருகத்துல பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற மாதிரியே குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். 4, 6, 8ஆம் இடங்கள் குருவினுடைய பார்வையில வர்றது கொஞ்சம் நல்லதும் இருக்கு, கொஞ்சம் கெட்டதும் இருக்கு. நல்லது என்னன்னா உங்களோட திறமையை நீங்க வளர்த்துப்பீங்க. சரிங்களா? நிறைய பாத்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்களை கத்துப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் கொஞ்சம் வலுக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையும் வாழ்க்கையில வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு புதிய விஷயத்துக்காக முயற்சி பண்ணும்போது அந்த விஷயங்கள சில தடைகள் ஏற்பட்டு தான் அந்த காரியமானது கை கூடும். எடுத்தெடுப்புல அந்த காரியமானது கை கொடுக்காது உங்களுக்கு. சரிங்களா? அதையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். இந்த மாதிரி 2வது பகுதியில பொதுவா குடும்பஸ்தானத்துல செவ்வாய் நீசமாகிறது நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லது இல்லதான். என்ன பண்ணுவார்? வருமானம் சார்ந்த விஷயத்தான் கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணி கொடுப்பார். இந்த
பங்குனி மாதம் மிதனத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டம் தான். நான் ஆஹா ஓஹோன்லாம் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஏன்னா லாபாதிபதி நீசமாகிறார் இந்த மாதிரி 2வது பகுதியில். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது 2வது குடும்பஸ்தானத்துல ஒரு நீச கிரகம் வந்து உட்காரும்போது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தடைகளை கொடுப்பாங்க. அதே மாதிரி வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகும். ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 வச்சு நீங்க வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்காத வகையில் அந்த காசை வந்து அப்படியே அடுத்த நாளே காணாம போகும். சரிங்களா? அப்போ போட்ட திட்டங்கள் எல்லாமே அங்க பகல் கனவா தான் போகும் அந்த இடத்துல. அப்போ செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் மிதுன ராசிக்காரங்க. சரிங்களா? வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள் கொஞ்சம் இருக்கு. அதுக்காக பெரிதளவுக்கு பணத்தை செலவிட வேண்டாம், வீணடிக்க வேண்டாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து பார்த்து பத்திரமா செலவு செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாயாரினுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தாய் வழி உறவுகளால் இருந்து வந்த சங்கடகரமான விஷயங்கள், சில நிகழ்வுகள் கண்டிப்பா சரியாகும், மாறும். சரிங்களா? அதே மாதிரி மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஸ்டடீஸ்ல ஒரு growth கண்டிப்பா உங்களுக்கு வந்து உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா நான் அந்த கல்வி ஸ்தானம் 2ஆம் இடம், 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் சேர்ந்து பார்க்கறனால கல்வி ஸ்தானம் வலுவா தான் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில கண்டிப்பா மாணவர்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து இப்ப நிறைய கனவுகள் இருக்கும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அந்த கனவுகளுக்கான ஒரு முதல் படி, ஒரு அடித்தளத்தை இப்ப நீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து வாழ முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாம கொஞ்சம் வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 100% பேர் கடன் கண்டிப்பா இருக்கும். 10% பேருக்கு மட்டும் தான் கடன் இல்லாம இருக்கும். ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு கொடுத்து வச்சுக்கணும் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறனால ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு விரோதமான சில காரியங்களையும் ஈடுபட தூண்டும். அதுக்கெல்லாம் பெரும்பாலும் இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதே மாதிரி இந்த மாதம் முழுக்கவே ஆல்மோஸ்ட் புதன் வந்து வக்ரம் பெற்றிருக்கார், நீச வக்ரம் பெற்றிருக்கார். சரிங்களா? அப்போ துருதுருன்னு இருக்காம எதையுமே ஒரு செயல்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு நிதானமா நீங்க செயல்படும் போது கண்டிப்பா வாழ்க்கையில இந்த பங்குனி மாதத்துல வெற்றி பெற முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.